என்னோட மெத்தடில் எக் கிரேவி பார்க்கலாம் இன்றைக்கி. ஆயில் ஊற்றிக்கோங்க, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி, கொத்தமல்லி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும், 1/2 ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தேவைன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் மசாலா வந்து ஊற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரைஸ்க்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்குங்க. நான் திக்கான கிரேவி தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டைகளை இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சோம்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். என்னோடய கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.